ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே ப்ரொடக்ஷன் சேனல். இந்த வீடியோ என்னுடைய ஜூனியர்ஸ்க்காக நான் பேச போகிறது. அதாவது மை டியர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு சில லைஃபோட ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை +2 படிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, பொதுவாக ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ 10th மட்டும் முடிச்சுன்னா உன் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், நீ +2 மட்டும் தாண்டிட்டீங்கன்னா நீ பைக்கில் எங்கே வேணுமோ ஜாலியாக ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளை சொல்லிட்டு, நீங்கள் இப்போ மட்டும் தான் கஷ்டமே பட போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா கைஸ், நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு இந்த ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப கஷ்டம், நமக்கு இந்த காலேஜ் லைஃப் மட்டும்தான் கஷ்டம், இந்த ரெண்டுத்தையும் முடிச்சிட்டாக்கா அப்புறம் நம்ம லைஃப்ல ரொம்ப ஜாலி தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கைஸ், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் பேசுறதே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பேசுறேன். சரி, ஓகே கைஸ், நம்ம ஸ்கூல் லைஃப்பை முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்பை முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் சேருவோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், ஒர்க் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். கைஸ், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்பை தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் காலேஜ் லைஃப் வரைக்கும் முடிஞ்ச அளவு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங், எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் யுவர் ஹாப்பினஸ். இந்த ஆடியோ ஒரு வேளை தெளிவாக இல்லைனாக்கா சாரி, நான் இப்போ வெளியில இருந்து தான் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் பேச ட்ரை பண்ணுறேன். நம்ம ஸ்கூல் லைஃப் அப்புறமா காலேஜ் லைஃப்பில் நமக்கு ஹாலிடேஸில் ரொம்ப பீஸ்ஃபுல் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்ததுக்கு அப்புறமா எப்படா நமக்கு லீவ் வரும், சாட்டர்டே சண்டே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் விளையாடலாம், இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு பப்ஜி விளையாடலாம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நண்பா, உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை பணம் தான் போயிட்டு இருக்கும். இதை ஒரு ரோபோட் லைஃப்னு கூட சொல்லலாம். நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. அதாவது நீ வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. கைஸ், நான் உங்ககிட்ட ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல கைஸ், அதுதான் லைஃப். ஓகே கைஸ், இது என்னோட சின்ன அட்வைஸ். நான் இப்போ வெளியில நின்று தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பாட்காஸ்ட்டில் இல்லை லைவ் பாட்காஸ்ட்டில் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறக்காமல் நம்மளோட ஏகே ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அதுக்கான ஒரு மோட்டிவேஷன். பை பாய், டேக் கேர்.